எல்லோருக்கும் வணக்கம். மே 13 2026க்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அதே சமயம் டீப்பாவும் பார்க்க போறோம். சோ ட்ரேடிங்ல இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க. இது எந்த விதமான ஃபைனான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்ப நாம நேரா விஷயத்துக்குள்ள குதிப்போம். நேற்றைய, அதாவது மே 12ஆம் தேதியோட க்ளோசிங் டேட்டா எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாத்துரலாம். ஏன்னா நேற்றைய மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுங்கிறது தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ண போற பேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான செட்டப் என்னன்னு பார்ப்போம். ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சர் மார்க்கெட் நேத்து எங்க க்ளோஸ் ஆச்சுன்னு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். டேட்டாவை கவனிச்சோம்னா நேற்றைய முடிவுல நிஃப்டி ஸ்பாட் 23,424 அப்படிங்கிற லெவல்ல கொஞ்சம் மேல முடிஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் கொஞ்சம் கீழே இறங்கி 23,379ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துது. அந்த விஷயம் என்னன்னா எக்ஸாக்டா இந்த 45 பாயிண்ட்ஸ். ஆமாங்க, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இந்த 45 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண போற முக்கியமான பிரீமியம் இதுதான். இது நமக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது. அடுத்ததா மார்க்கெட்டோட பவுண்டரிஸ், அதாவது சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு நம்பர்ஸையும் உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான சீலிங் மாதிரி 23,619 ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. ஒருவேளை மார்க்கெட் கீழே விழுந்தா தாங்கி பிடிக்கிற ஸ்ட்ராங்கான ஃப்ளோர், அதாவது சப்போர்ட் லெவல் 23,139. இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் இந்த ரெண்டு லெவல்ஸும் நமக்கு ஒரு பக்கா கைடா, ஒரு நேவிகேஷனல் கார்ட்ரீல்ஸா ஒர்க் ஆகும். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம், த பிளே புக். இந்த டேட்டாவெல்லாம் வச்சு இன்னைக்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி பிளான் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் டேஷ்போர்டில் இருக்கிற டேட்டாவை வச்சு பார்த்தோன்னா வரப்போற மே 19th எக்ஸ்பைரிக்கான ஆட் த மணி ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 23,350 மற்றும் 23,400 ஆகிய ரெண்டு லெவல்ஸையும் நம்ம மெயினா ட்ராக் பண்ண போறோம். இன்னைக்கு மார்க்கெட் மேல போனாலும் சரி இல்ல கீழே வந்தாலும் சரி, இந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரைக்ஸ்ல கால் அல்லது புட் ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 45ல இருந்து 239 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆவறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது ஒரு செம ஸ்ட்ராட்டஜியா அமையலாம். ஆனா ட்ரேடிங்னு வந்தாலே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கேபிட்டலை காப்பாத்திக்க நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய கண்டிப்பான ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட்ஸ். இதை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. இந்த 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ரூலை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது ரொம்பவே அவசியம். சோ எல்லா முக்கியமான டேட்டாவையும் நாம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த செட்டப், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் எந்த திசையில பயணிக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓப்பனிங் பெல் அடிக்கிறப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. See you next time.